உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான கெடு மார்ச் 29 அன்று முடிகிறது. ஆனால் மத்திய அரசு மேலாண்மை வாரியை அமைப்பதில் எந்த முனைப்பையும் காட்டாமல் கண்காணிப்பு குழு அல்லது மேற்பார்வை குழு என்ற ஒரு குழுவை அமைக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். இது திட்டமிட்டு தமிழ் சமூகத்திற்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாகும். கர்நாடகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது. தற்போது புதிதாக உச்சநீதிமன்றத்திலே அவர்கள் ஸ்கீம் என்றால் என்ன என்கிற விளக்கத்தை கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். கிரியேட் எ ஸ்கீம் என்று அந்த தீர்ப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. அது காவிரி மேலாண்மை வாரியம் தானா அல்லது வேறு ஏதேனும் திட்டமா என்று தெரிந்து கொள்வதற்காக மத்திய அரசு இப்படி ஒரு வேலை திட்டத்தை கையெழுத்திருக்கிறது. இது காலம் தாழ்த்துவதற்கான முயற்சி. காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பில் ஏற்கனவே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திட்டம் என்பது மேலாண்மை வாரியம் அமைப்பதுதான், நதிநீர் ஒழுங்காற்று குழுவை அமைப்பதுதான். அதற்கான வரையறைகளையும் நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மத்திய அரசு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது. இந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் மேலாண்மை வாரியத்தை அமைக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வதாக கூறியிருக்கிறார் என்று தகவல்கள் கூறுகின்றன. அந்த அளவுக்கு நாம் செல்ல வேண்டிய தேவையில்லை. ராஜினாமா செய்வது என்ற முடிவை எடுத்தாலே தேசிய அளவிலான பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை, மாநிலங்களவை 50 பேர் உள்ளனர். இவர்கள் ஒட்டுமொத்தமாக பதவி விலகினால் இது ஒரு தேசிய சிக்கலாக, ஏன் சர்வதேச கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறும். கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அது ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கான நெருக்கடியாக மாறும். எனவே பதவி விலகுவது என்கிற முடிவை எடுத்தாலே போதுமானது. பதவி விலக முன்வந்தாலே ஒரு அரசியல் நெருக்கடியை மோடி அரசுக்கு உருவாக்க முடியும். இதை அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்மொழிந்தோம், தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். எனவே திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் உள்ளிட்ட தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மோடி அரசுக்கு ஒரு கடுமையான அரசியல் அழுத்தத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது பதவி விலகுவது என்கிற முடிவாக இருந்தாலே போதுமானது. நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு மேலாண்மை வாரியம் இந்த தீர்ப்புல. ஆனா இப்போ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவதற்காக மத்திய அரசு மீது போடுவதற்கு மாநில அரசு ஏற்பாடுகள் செஞ்சு வராங்க. இது எப்படி பாக்குறீங்க? அந்த காலக்கெடு முடிந்த பிறகுதானே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்க முடியும். ஆகவே அது சரியானதுதான். அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் மத்திய அரசு வஞ்சித்து விட்டது என்ற நிலையில் அவமதிப்பு வழக்கு தொடுப்பது மிகவும் சரியானது. அதிலும் காலம் தாழ்த்தாமல் மாநில அரசு விரைவாக செயல்பட வேண்டும்.